Hi friends, welcome to SM Academy. So last classல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெவலிங் டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ லெவலிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட் மேனுக்கும் காமன், ஃபீல்டு சர்வேயருக்கும் காமனு. ஸோ டிராஃப்ட் மேன் வந்து பாத்தீங்கன்னா லெவலிங்கோட கம்ப்ளீட் ஆயிருது. ஃபீல்டு சர்வேயர் வந்து பாத்தீங்கன்னா லெவலிங் ப்ளஸ் கான்டூரிங், ஓகேவா? லெவலிங் ப்ளஸ் கான்டூரிங் இது ரெண்டும் சேர்ந்தாதான் உங்களுக்கு ஃபீல்டு சர்வேயர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ லெவலிங் கிளாஸ் முடிச்சாச்சு. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வேயருக்கு கான்டூரிங் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, ஸோ கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ கான்டூரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ப்ராசஸ் ஆஃப் லொக்கேட்டிங் தி கான்டூர் லைன்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்து, ஓகேங்களா? ஒரு எர்த்து சர்ஃபேஸில் ஒரு லொக்கேட்டிங், அதாவது கான்டூர் லைன்ஸ், ஒரு எர்த்து சர்ஃபேஸில் நம்பர் ஆஃப், அதாவது கான்டூரிங் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம், எப்பயுமே கான்டூரிங் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் எலிவேஷனில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்து சர்ஃபேஸில் லொக்கேட் ஆகிருக்குது பார்த்தீங்களா, இந்த கான்டூர் லைன்ஸ் எர்த்து சர்ஃபேஸில் இந்த கான்டூர் லைன்ஸ் லொக்கேட் ஆகிருக்கிறத தான் நம்ம கான்டூரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்டூர் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி லைன் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் எலிவேஷன் ஆன் தி கிரவுண்ட் சர்ஃபேஸ், இல்லாட்டி சேம் எலிவேஷன், கான்ஸ்டன்ட் இல்லாட்டி சேம்ன்ற வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் இல்லாட்டி சேம் எலிவேஷன் ஆன் தி கிரவுண்ட் சர்ஃபேஸ்ன்ற வார்த்தை இருந்தால் அது கான்டூர் லைன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்டூர் இன்டர்வல். ஸோ கான்டூர் இன்டர்வல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஓகேவா? கான்டூர் இன்டர்வல் ஆர் ஹரிசாண்டல் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். கான்டூர் இன்டர்வல், ஹரிசாண்டல், ஈக்குவலண்ட், இந்த ரெண்டு கொஸ்டினுமே அடிக்கடி கேட்பாங்க, ஓகேவா? வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் கான்டூர்ஸ். ஸோ வெர்டிக்கல் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ்ன்ற வார்த்தை இருந்தால் அது வந்து கான்டூர் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் கான்டூர்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்ன்னு இருந்தால் கான்டூர் இன்டர்வல். இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸுக்கு பதிலாக ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்ன்ற வார்த்தை இருந்தால், ஓகேவா? வெர்டிக்கல் டிஸ்டன்ஸுக்கு பதிலாக ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்ன்ற வார்த்தை இருந்தால் அதை ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட்னு சொல்லுவோம், ஓகேவா? வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்ன்னு இருந்தால் கான்டூர் இன்டர்வல், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்ன்னு இருந்தால் ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட்னு சொல்லணும், ஓகேவா? ஓகே, அடுத்து இதோட நேச்சர் ஆஃப் தி கிரவுண்ட் எப்பயுமே டோபோகிராஃபி ஆஃப் தி டெரைனாக தான் இருக்கும், ஓகேவா? டோபோகிராஃபி ஆஃப் தி டெரைன் தான். ஸோ மேக்ஸிமம் கான்டூரிங் எங்கே பண்ணுவோம்னா டோபோகிராஃபிக்கல் ஏரியா தான், ஓகேவா? கான்டூரிங் எங்கே பண்ணுறோம்? டோபோகிராஃபிக்கல் ஏரியா. இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டோபோகிராஃபிக்கல் ஏரியா என்னது, ஹில் சைடு தான். ஸோ ஹில் சைடு மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டேக்கியோமெட்ரிக் தான் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? அடிக்கடி கேட்கக்கூடியது டேக்கியோமெட்ரிக்னாலே ஹில்ஸ் தான், கான்டூர்னாலே டோபோகிராஃபி தான், ஓகேவா? அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து 2 ஆர் 1 கேட்பாங்க, ஓகேவா? ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே அதில் கான்டூரில் வரைஞ்சிருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே சேம் எலிவேஷனாக தான் இருக்கும், ஓகேவா? கான்டூர் லைன்ஸ் ஹேவ் சேம் எலிவேஷன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஓவர் ஹேஞ்சிங் கிளிஃபை தவிர மித்த எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் ஆகாது. எல்லாமே இந்த மாதிரி தான் போகும், ஓகேவா? எல்லாமே இந்த மாதிரி தான் போகுமே தவிர இப்படி எதுவுமே கிராஸ் ஆகாது, ஓகேவா? ஸோ அப்படி கிராஸ் ஆகுது அப்படின்னா அதை ஓவர் ஹேஞ்சிங் கிளிஃப்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எழுதின 9th அன்னைக்கு எழுதின ஜேடிஓவில் கேட்டிருந்தாங்க. கிராஸ் ஆச்சுன்னா ஜேடிஓ, சாரி, கிராஸ் ஆச்சுன்னா அது ஓவர் ஹேஞ்சிங் கிளிஃபு, கிராஸ் ஆகலைன்னா அது வெர்டிக்கல் கிளிஃப்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், 2 கான்டூர்ஸ், ஓகேவா? 2 கான்டூர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலிவேஷனில் இருக்குது. டு நாட் கிராஸ் ஈச் அதர், ஓகேவா? டு நாட் கிராஸ் ஈச் அதர்ன்ற இது வரைக்கும் கொடுத்துருந்தானா வெர்டிக்கல் கிளிஃப்னு சொல்லுவோம். எக்ஸப்ட்ன்ற வார்த்தை கொடுத்துருந்தானா அதை ஓவர் ஹேஞ்சிங் கிளிஃப்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக என்னென்னா, ஓவர் ஹேஞ்சிங் கிளிஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கான்டூர் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகும், ஓகேவா? அதே இது வெர்டிக்கல் கிளிஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகாது, ஓகேவா? வெர்டிக்கல் கிளிஃபில் கிராஸ் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் இந்த வேர்ட்ஸ் கொடுப்பான். எக்ஸப்ட்ன்ற வார்த்தையை பார்த்தவொடனே ஓவர் ஹேஞ்சிங் கிளிஃப், டு நாட்ன்ற வார்த்தையும் எக்ஸப்ட்ன்னு இருந்துச்சுன்னா ஓவர் ஹேஞ்சிங் கிளிஃபு. அதே இது டு நாட் கிராஸ் ஈச் அதர்ன்ற வார்த்தை மட்டும் கொடுத்து எக்ஸப்ட்னு கொடுக்கலன்னா அங்கே வெர்டிக்கல் கிளிஃப்ன்றதை ஆன்சராக சூஸ் பண்ணணும், சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வெர்டிக்கல் கிளிஃப்னு சொல்லுவோம். இதில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகாமல் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் தான் ஆயிருக்கும், ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், டு நாட் யுனைட் டு ஃபார்ம் ஒன் கான்டூர் எக்ஸப்ட் இன் கேஸ் ஆஃப் வெர்டிக்கல் கிளிஃப் அப்படின்னு சொல்லணும். இது கேட்பாங்க. டு நாட் யுனைட்ன்ற வார்த்தை தான் மெயின். டு நாட் யுனைட்ன்னு இருந்துச்சுன்னா அதை வந்து வெர்டிக்கல் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸப்ட் இன் கேஸில் வந்து வெர்டிக்கல் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பாருங்கள்,
க்ளோஸ்டாக, அதாவது காண்டூர் வந்து ரொம்ப க்ளோஸராக போக போக அது ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்குன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காண்டூர் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆக அது டீப் ஸ்லோப்பாக இருக்குன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஈக்குவல் ஸ்பேஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தா அது யூனிஃபார்ம் ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். ஈக்குவலாக இருந்துச்சுனாலே அது யூனிஃபார்மாக தானே இருக்கும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. லோவர் வேல்யூ இன்சைடு, ஓகேவா? இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த காண்டூர் இருக்குல்ல, இந்த கான்டூரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100, 105, 110ன்னு போகுது. இங்கே வந்து ஹையர் வேல்யூ இன்சைடு வருது. இது சம்டைம்ஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 100, வெளியில் 105, 110ன்னு. அதாவது லோயர் வேல்யூ இன்சைடுன்ற வார்த்தை லோயர் வேல்யூ இன்சைடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாண்ட் ஆர் டிப்ரெஷன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாண்ட் ஆர் டிப்ரெஷன் சொல்லுவோம். லோவர் வேல்யூ இன்சைடுனா பாண்ட் ஆர் டிப்ரெஷன் சொல்லுவோம். அதே இது ஹையர் வேல்யூ இன்சைடு இந்த இருக்குல்ல, இதுதான் ஹையர் வேல்யூ வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஹையர் வேல்யூ இன்சைடு அப்படின்னா அதை வந்து ஹில்லுன்னு சொல்லுவோம். ஓகேவா? லோயர் வேல்யூனா டிப்ரெஷன் அல்லது பாண்டு, ஹையர் வேல்யூனா ஹில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்போயுமே வி ஷேப்பில் இருக்கிறத ரிட்ஜ் லைன் ஆர் வேலி லைன் சொல்லுவோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி போகும். இது எல்லாமே வி ஷேப்புடுன்னு சொல்லுவோம். இதை வந்து ரிட்ஜ் லைன் ஆர் வேலி லைன் சொல்லுவோம். இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகிருக்கும். ஸோ 90 டிகிரின்றதை ஒரு வாட்டி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? வி ஷேப்புடுனா ரிட்ஜ் லைன் அண்ட் வேலி லைன் தான், அது 90 டிகிரியில் தான் இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே ஹையர் வேல்யூ காண்டூர்ஸ் வந்து ஹையர் வேல்யூ இன்சைடாக இருந்துச்சுன்னா அது ரிட்ஜ் லைனில் வரும். அதே மாதிரி லோயர் வேல்யூ இன்சைடாக இருந்துச்சுன்னா அது வியில் வரும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹையர்னா ரிட்ஜு, லோயர்னா வின்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரியில் தான் இன்டர்செக்ட் ஆகும். ஓகேவா? இதை ஒரு வாட்டி கேட்டிருக்கிறாங்க நம்ம கொஸ்டின்ஸில். ஃபீல்டு சர்வேயரில் தான் கேட்டிருக்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சப்மிட்ஸ் ஆர் கால்டு டேஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சப்மிட்ஸ் ஆர் கால்டு டேஸ்ன்னு கேட்டால் அதுக்கு பேர் வந்து சேடில்ஸ் அப்படின்னு சொல்லணும். மலைச்சரிவு. ஓகேவா? மலை முகடு, மலைச்சரிவுன்னு சொல்கிறோம்ல, அதுதான். அடுத்து யூசஸ் ஆஃப் காண்டூர் மேப்பு. ஸோ காண்டூர் மேப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் வித்தவுட் விசிட்டிங் தி கிரவுண்ட் இஃப் தி காண்டூர் மேப் ஆஃப் தி ஏரியா அவைலபிள் கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரல், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கெனால், சீவர்ஸ், ரிசர்வயர்ஸ், ரோடு, ரயில்வேஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காண்டூரிங் யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக யூஸ் பண்ணுறது ரிசர்வயர்ஸ், ட்ரைனேஜ் பேசின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரோடில் ஃபில்லிங் அண்ட் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ரோடுவேஸில். அடுத்து வந்து டு அசர்டைன் தி இன்டிவிசிபிலிட்டி ஆஃப் பாயிண்ட்ஸு, ரோடு அலைன்மெண்ட், எல்எஸ்சிஎஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காண்டூரிங் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெத்தட் ஆஃப் காண்டூரிங் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஓகேவா? மெத்தட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஸோ டைரக்ட் மெத்தடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைரக்ட் மெத்தட்னா டைரெக்டாக எடுக்கக்கூடியது தான், டைரக்ட்லி ட்ரேஸ்ட் அவுட் இன் தி ஃபீல்டு. ஓகேவா? டைரெக்டாக எடுக்கக்கூடியது தான் டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி வெரி அக்யூரேட்டாகவும் இருக்கும். ஓகேவா? அக்யூரேட் ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா டைரக்ட் மெத்தடு, வெரி ஸ்லோவாகவும் இருக்கும். ஸ்மால் ஏரியாவுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஸ்மால் ஏரியா வித் ஹை ப்ரெசிஷனில் இதை யூஸ் பண்ணுறோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இன்டைரக்ட் மெத்தடுன்றது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா? இன்டைரக்ட் மெத்தட்ன்றது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், க்யூக் அண்டு சீப்பராக இருக்கும். ஆனால் அக்யூரேட் ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி லார்ஜ் ஏரியாஸில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. பை ஸ்கொயர், கிராஸ் செக்ஷன், டேக்கியோமெட்ரிக்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர்னு வரும்போது ஸ்மால் அண்டு லோ அண்டர்லேட்டிங் ஏரியாவில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸ்மால் அண்டு லோ அண்டர்லேட்டிங் ஏரியாவில் யூஸ் பண்ணுறாங்க. கிராஸ் செக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் அண்டு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்டு, அதாவது ரோடு, கெனால், ரயில்வேலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்காக போய்கிட்டே இருக்குமா, அதே மாதிரி ரொம்ப நேரோ ஸ்ட்ரிப்பாகவும் இருக்கும். ஸோ நேரோ, ஓகே, லாங் அண்டு நேரோ ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் லேண்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க கிராஸ் செக்ஷன் மெத்தடு. டேக்கியோமெட்ரிக் மெத்தடை வந்து ஹில்லி ஏரியாவில் யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. டேக்கியோமெட்ரிக் மெத்தடை எங்கே யூஸ் பண்ணுவோன்னு கேட்டாங்கன்னா ஹில்லி ஏரியாஸில். ஓகேவா? ஸோ இந்த இன்டர்வலோட வேரி மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 10 டிகிரி டு 30 டிகிரியாக இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி கிரவுண்டு. கிரவுண்டை பொறுத்து 10 to 30 டிகிரியில் வந்து இதோட இன்டர்வல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இன்டர்பொலேஷன் ஆஃப் காண்டூர். ஸோ இன்டர்பொலேஷன் ஆஃப் காண்டூர்ன்றது பிளேசிங் ஆர் ஸ்பேசிங் ஆஃப் தி காண்டூர் லைஸ் ப்ரொபோஷனலி பிட்வீன் பிளாட்டட் கிரவுண்டர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது காண்டூரிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து காண்டூரிங் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேசிங் ஆர் ஸ்பேசிங் தான், பிளேசிங் ஆர்
ஸ்பேசிங் பிட்வீன் தி பிளாட்டட் கிரவுண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, பிளாட்டட் இந்த இடத்துல இதுதான் வந்து நமக்கு அந்த பிளாட்டட் கிரவுண்ட் பாயிண்ட்ஸ். இதை தானே வந்து நம்ம அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷ்னலி பிட்வீனாக இருக்கும். ப்ரொபோஷ்னலி பிட்வீனாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஸ்லோப் ஆஃப் கிரவுண்ட் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக தான் இருக்கும். ஓகேவா? ஸ்லோப் ஆஃப் கிரவுண்ட் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் வந்து யூனிஃபார்மாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு 3 மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து எஸ்டிமேஷன் மெத்தட், அரித்தமேட்டிக் மெத்தடு, கிராஃபிக்கல் மெத்தடு. ஓகேவா? 3 மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கான்டூர் கிரேடியன்ட், இது கேட்கலாம். ஓகேவா? கான்டூர் கிரேடியன்ட் வந்து கேட்பாங்க. ஸோ கான்டூர் கிரேடியன்ட்னாலே ஒன்றும் இல்லை, இன்க்ளினேஷன் டு தி ஹரிசாண்டல். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிரேடியன்ட்னாலே ஸ்லோப்பு தான். ஓகேவா? அப்போ இன்க்ளினேஷன் டு தி ஹரிசாண்டல்ன்ற வார்த்தையை ஞாபகத்தை வச்சுக்கிட்டீங்கனாலே இதுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து இது எங்கே லொக்கேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸ், ரயில்வேஸு, கெனாலு இந்த மாதிரி இடத்துல கான்டூர் கிரேடியண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து கிரேடு ஸ்டேக்ஸ், இது கேட்டுக்கிறாங்க. கிரேடு ஸ்டேக்ஸு, செட்டிங் கிரேட் ஸ்டேக்ஸ். இந்த ஸ்டேக்ஸுன்ற வார்த்தை இருந்தாலே கண்டிப்பாக ஆன்சர்லேயும் உங்களுக்கு ஸ்டேக்ஸுன்ற வார்த்தை இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எங்கன்னா இந்த ரோடு ஒர்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஃபில் பண்ணுறோமா அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுறது தான். அதே மாதிரி அபவ் ஆர் தி பிலோ ஃபார்மேஷன் லெவல்லையும் இது யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு லெவல் பண்ணுறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. லெவல் பண்ணுறது கட்டிங்கில், அதே மாதிரி ஃபில்லிங்கில். ஓகேவா? கட்டிங்கில் ஃபில்லிங்கில் மாறி மாறி யூஸ் பண்ணுறதா. ஸோ கிரேடு ஸ்டேக்ஸு, செட்டிங் கிரேட் ஸ்டேக்ஸ் சொல்லுவோம். ஸோ ஸ்டேக்ஸுன்ற வார்த்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து இந்த டைரக்ட் மெத்தடுக்கும் இன்டைரக்ட் மெத்தடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டேபிள் போட்டிருக்கோம். ஸோ மோஸ்ட் அக்யூரேட்டுன்றதை நம்ம அங்கே சொன்னோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்லோ அண்ட் டெலிட்டியஸாக இருக்கும். இங்கே வந்து சீப்பரு, ரேபிட்டாக இருக்கும். நாட் வெரி அக்யூரேட்டாக இருக்கும். இது ஸ்மால் ஏரியாவில் யூஸ் பண்ணுவோம், இது லார்ஜ் ஏரியாவில் யூஸ் பண்ணுவோம். இங்கே அக்யூரசி நல்லாயிருக்கும், இங்கே அக்யூரசி அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி இங்கே வந்து ஹில்லி ஏரியாவுக்கு சூட்டபிள் கிடையாது. ஏன்னா ஸ்மால் ஏரியா தானே சொல்லியிருக்கோம். ஸோ ஹில்ஸுக்கு வந்து இது சூட்டபிள் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸுக்கு வந்து சூட்டபிள் என்னது, டேக்கியோமெட்ரிக் மெத்தடை யூஸ் பண்ணி ஹில்லி ஏரியாஸில் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா calculation work of reduced level RL வந்து comparatively more since number of points is common from one set of the level very less ன்னு வந்திருக்கும். ஓகேவா? இங்கே வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்டூரு. ஸோ கான்டூரிங்கில் சொன்னதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க போதும். ரொம்ப வந்துட்டு இதுக்கு மெனக்கட வேண்டாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இதோட கான்டூரிங் முடிஞ்சது. அப்போ லெவலிங் அண்ட் கான்டூரிங் ரெண்டும் சேர்ந்து வந்து ஹோலாக முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.